தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் சுதந்திர தின விழாவில் சென்னை கோட்டை கொத்தளத்தில் விஜய் இன்று தேசிய கொடியேற்றினார். நாடு முழுவதும் இன்று சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் தேசிய கொடி ஏற்றினார். முன்னதாக மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே முதலமைச்சர் வந்ததும் சென்னை காவல்துறையினரின் மோட்டார் சைக்கிள்கள் முன்னும் பின்னும் அணிவகுத்து அவரை கோட்டைக்கு அழைத்து வந்தன. அதன் பிறகு மேடைக்கு வந்த விஜய் அங்கு காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டார். அணிவகுப்பு முதலாவதாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 7ஆம் அணி. பின்னர் கோட்டை கொத்தளத்துக்கு வருகை தந்த முதலமைச்சர் காலை 8:45 மணிக்கு கொடி கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர், நம்மை அடிமை போன்று வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தாலே மக்கள் மத்தியில் ஒற்றுமை வர தொடங்கும் என்றும் அனைவரும் ஒரே மாதிரி சிந்தித்து ஒன்று சேர தொடங்குவார்கள் என்றும் கூறினார். அப்படி ஒன்று சேரும் இடத்தில் சாதி, மதம், மொழி அனைத்தும் உடையும் இடத்தில் கிடைப்பதுதான் உண்மையான சுதந்திரம் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். இதையடுத்து தாவேகா ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சில திட்டங்களை பற்றி கூறிய விஜய், முந்தைய ஆட்சிகளில் கொண்டு வந்த பயனுள்ள திட்டங்கள் தொடரும் என்றும் தெரிவித்தார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தியாகிகளுக்கும் அறிமுகப்படுத்தப்பட உள்ள சில திட்டங்களை முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குடும்ப ஓய்வூதியம் 12,500 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டார். ஒன்று, தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2, மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி 5,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3, மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 4, மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வ.உ. சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வ.உ. சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.